ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, புனித் ராஜ்குமார், பிரகாஷ் ராஜ் இவங்களாம் நடித்து 2006 ரிலீஸ் ஆன அஜய் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் கில்லியோட அஃபிஷியல் ரீமேக் தான். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, புனித் ராஜ்குமார் ஒரு கபடி பிளேயராக இருக்கார். அவர் ஒரு டோர்னமெண்ட்டுக்காண்டி வெளியூருக்கு போகிறாரு. போன இடத்துல ஹீரோயினுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அதுக்கு காரணமாக இருக்கிற பிரகாஷ் ராஜை அவரோட ஊரில் வச்சே புனித் ராஜ்குமார் அடிச்சிடுறாரு. அதனால பிரகாஷ் ராஜ் எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. கடைசியில் ஹீரோயினோட அப்பா அம்மா நினச்ச மாதிரி அவங்க ஃபாரினுக்கு போனாங்களா இல்லையா, கடைசி ஃபைனல்ஸில் புனித் ராஜ்குமார் ஜெயிச்சாரா இல்லையா, அதே நேரத்தில் பிரகாஷ் ராஜ் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிச்சி என்ன பண்ணார், இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக புனித் ராஜ்குமார் அவரோட ஆக்டிங்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. வில்லனாக நடித்த பிரகாஷ் ராஜை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. கில்லிலையும் அவர் தான் வில்லனாக நடிச்சிருப்பார், ஒக்கடுலையும் அவர் தான் பெரிய வில்லனாக நடிச்சிருப்பார், இந்த படத்துலையும் அவர் தான் வில்லனாக நடிச்சிருக்காரு. அவரோட வில்லத்தனத்துக்கு இந்த படத்தில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அவரோட வில்லத்தனம் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி ஹீரோயினை நடித்த அவங்களும் அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஆக்ஷன் காட்சியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வச்சுருக்கார் டேரக்டர். படத்தில் சாங்ஸ்லாம் ஓரளவுக்கு கேட்குற மாதிரியே இருக்கும். படத்தில் பிஜிஎம்லாம் ஓரளவுக்கு நல்லாவே போட்டிருக்கார் மியூசிக் டைரக்டர். படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. புனித் ராஜ்குமார் அந்த கபடி விளையாடுற சீன்லாம் கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கார் டேரக்டர். அதில் நம்ம எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. முக்கியமான சீன்னு பார்த்தோம்னா, கடைசி கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருப்பார் டேரக்டர். ஒக்கோடு படத்தில் என்ன கிளைமேக்ஸ் இருக்குமோ அதை அப்படியே இந்த படத்துலேயே வச்சுருக்காங்க. கில்லி படத்தில் தரணி சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த படத்தில் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஒக்கோடு படத்தில் இருக்கிற அதே கிளைமேக்ஸை இந்த படத்தில் அப்படியே வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். காமெடிலாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. கில்லி படத்தில் தரணி சில விஷயத்தெல்லாம் மாற்றிருப்பார். விஜயோட அப்பாவுக்கு கபடி பிடிக்காமல் இருக்கும். ஆனால் ஒக்கடு படத்துலையும் அஜய் படத்துலையும் அவங்க அப்பாவே கபடிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸை ரொம்ப சேஞ்ச் பண்ணியிருக்கார் தரணி. ஆனால் இந்த ரெண்டு படத்தை பார்த்தா என்னடா கிளைமேக்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் டேரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். டேரக்டர் கதையை கொண்டு போனவங்க ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஆனால் அந்த கிளைமேக்ஸை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 கொடுக்கலாம். இந்த படம் ஓடிடி தளமான ஜியோ சினிமாஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் தமிழ் டப்பிங் வெர்ஷனில் அவைலபிளாக இல்லை. அதனால இந்த படத்தை கன்னடத்தில் ஜியோ சினிமாஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.